நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது தான். இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அபரீதமான வளர்ச்சியை கொடுப்பார். நேற்று வரைக்கும் அவன் சைக்கிள்ல போயிருந்தான்டா, ஒண்ணுமே எந்த ஒரு வழியும் இல்லாம இருந்தது. திடீர்னு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அவன் பைக் வாங்கிட்டான், அதுக்கப்புறம் கார் வாங்கிட்டான், அவனோட லெவலே மாறிடுச்சு, லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல அவனோட ஜாதகத்துல பார்த்தோம் அப்படின்னா ராகுவோட ஆதிக்கம்ங்கிறது ஜாஸ்தியா இருந்திருக்கும். அதனால பாத்தீங்க அப்படின்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க அபரீதமான ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவார் ராகு. அதே மாதிரிதான் கேது. இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா கிளாக் வைஸ் சுத்தாம ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தக்கூடிய கிரகங்கள். இப்ப ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ராகு கேது பயிற்சி 2025 பார்த்தோம் அப்படின்னா சாதகம் பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கு பாதி தான் இருக்கு. சாதகம் பாதி, பாதகம் பாதி தான் இருக்கு. ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சியில மாத்திரம் எப்பவுமே எல்லாருக்கும் வரக்கூடிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11வது இடத்துக்கு ராகு வர்றார் அப்படின்னா கேது பாத்தீங்கன்னா அதுக்கு நேர்மறையான இடத்துல இருப்பார். இப்போ ஜாதகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கு ராகு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி கேது பார்த்தோம் அப்படின்னா கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார்.